ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 31 முதல் ஜூன் 6 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரம், அதாவது மே 31 ஜூன் 6 வரைக்கும் உண்டான வார கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் செவ்வாய் இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன், மிதுன ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த சனியின் பார்வையில் சூரியன் வராரு. அதனால் இந்த வாரம் இந்த பித்ரு தோஷத்தினுடைய குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அரசியல் தலைவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி, ஒரே ஒரு கிரக பயிற்சி தான், ஆனால் மேஜர் கிரக பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜூன் 1 அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசி குரு பகவானின் உச்சஸ்தானம். இதனால் சனியின் பாதிப்பிலிருந்து பல ராசி நண்பர்கள், ஆல்மோஸ்ட் 12 ராசிக்காரர்களுக்கும் சனியின் பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ இந்த பயிற்சி மட்டும்தான் இந்த வாரத்தில். சரி, சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு. அதனால் இந்த வாரம் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஜூன் 1 ராத்திரி 7:08 வரைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஜூன் 1 ராத்திரி 7:08 சந்திரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே 4 காலை 7:41 வரைக்கும், ஜூன் 4 காலை 7:41 வரைக்கும் இருக்கிறனால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த ஜூன் 4 காலை 7:41 மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே 6 வரைக்கும், ஜூன் 6 ராத்திரி 7:04 வரை சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஜூன் 6 ராத்திரி 7:04 கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஜூன் 6 ராத்திரி 7:04 முதல் ஜூன் 9 விடியற்காலை 3:36 வரை. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரிய விஷயமா, வேலை விஷயமா, ஆஃபீஸ்க்கோ இல்லை கடன் வாங்கிறதுக்கோ இல்லை கடனை கொடுக்கறதுக்கோ இல்லை பேங்க்குக்கோ ஏதோ ஒரு விஷயமா வெளியில் போகிறீங்க அப்படின்னா, இந்த சந்திராஷ்டமத்தை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போயாகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சோண்டு இந்த வெள்ளை சர்க்கரை, நாட்டு வெல்லம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கட்டி வெல்லம்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகும்போது உங்கள் வலது கையால் வலது கை பக்கம் கொஞ்சோண்டு தூவிட்டு போங்க. இல்லையா, கையில் பொட்டலம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்களோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வாசலில் மெயின் ரோட்லேயே நின்றுக்கிட்டு, இதே இப்போ லெட்டஸ் அஸ்யூம் யூ ஆர் கோயிங் டு அ மவுண்ட் ரோட், இல்லை கோயம்புத்தூரில் ஒரு மெயின் ரோடில் போகிறீங்க, இல்லை சென்னையில் ஒரு மெயின் ரோடுக்கு போகிறீங்கன்னா அந்த காம்பவுண்டு வாசலில் நின்றுட்டு அந்த சர்க்கரையை கொஞ்சோண்டு பொடி பண்ணி வலது கையால் போட்டுட்டு அந்த வேலை விஷயமா அந்த பில்டிங்குள்ளே போய்க்கோங்க. ஒன்றா வீட்டு வாசலில் போடணும், இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட பில்டிங் வாசலில் போடணும். இதில் சில பேர் அந்த செக்யூரிட்டிலாம் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. சர்க்கரைன்னு சொல்லிட்டு போட்டு போனால் தப்பு கிடையாது. இதை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய சங்கடமான நிகழ்வுகள் அந்த இடத்து வாசல்லையே அப்படியே தங்கிடும். எப்படி கோயிலுக்கு போனால், சிவன் கோயிலுக்கு போனால் போயிட்டு வரும்போது கோயில் வாசலில் உக்காந்துட்டு வரணும்னு சொல்லுவோமோ, அது மாதிரி இந்த போகிற இடத்துல நீங்கள் வாசலில் அந்த தூவிட்டு போனீங்கன்னா, அந்த காம்பவுண்ட் வாசலில் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் உங்களை அண்டாது. இதனால் உங்களுக்கு தப்பான வார்த்தைகள் பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசி காரிய பலிதத்தை ஏற்படுத்தலாம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான இந்த வாராந்திர பலன்களை ஆராய்வோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ஞாயிறு, திங்கள், அதாவது 31 ஜூன் 1 இந்த 2 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 1ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி குரு பயிற்சி ஆகிறார். அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இருக்க போகிறது. எப்படி சார் வரப்பிரசாதியாக இருக்க போகிறதுன்னா, உங்களுக்கு இத்தனை நாளாக செலவுகள் ஆகிட்டு இருந்தது, விரயம் ஆகிட்டு இருந்தது, வருமானம் இல்லாமல் இருந்தது. இப்போ வருமானத்தை கொடுத்து சுப செலவை ஏற்படுத்துவார். இத்தனை நாளாக வருமானம் இல்லை, கடன் வாங்கியாவது பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வருமானத்தை கொடுத்து வேலையை கொடுத்து செலவு பண்ண வைக்க போகிறாரு குரு பகவான். ஸோ இந்த சந்திராஷ்டமம் முடிவடைகிறது, அதாவது 31 மே, ஜூன் 1, இந்த 2 நாளும் உங்களுக்கு ஒரு வேண்டாத விஷயமா நடந்துட்டு போட்டோம். இதோட போட்டோம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கஷ்ட நிவர்த்தி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் அந்த நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது அப்படியே உங்களுக்கு ஒரு பவர் வரும் பாருங்க. அந்த பவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நபர்கள் ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து தேடி வருவாங்க, நீ தான் வரமாட்டேன், நானே வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னதான் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி அந்த நாட்களில் குரு பார்வையில் சந்திரன் வந்துடுவார். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அந்த 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது கஜகேசரி யோகம் ஏற்படும். எந்த வேலையில் நீங்கள் வேண்டான்னு சொல்லி துரத்தினாங்களோ அந்த வேலையில் உங்களை கூப்பிட்டு உக்காத்த வைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் ஒரு பலன் அப்படின்னா, நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். பி ரெடி ஃபார் அ ஹெக்டிக் ட்ராவல். இது ஒன்று தான் உங்களுக்கான அட்வைஸ். மற்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை அந்த நாட்களில் சந்திரனுக்கும் குருவுக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் குழப்பம் இருக்கும். ஆனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் துவங்கக்கூடிய நேரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு அலைச்சல் இருக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழிலுக்கான அபிவிருத்திக்கான அலைச்சல் ஏற்படும். நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்கியாவது பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வந்து 6ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். ஸோ கடன் மூலமாக ஆதாயம் ஏற்படும். புதுசாக தொழில் துவங்கணும், வியாபாரம் துவக்கணும் அப்படின்னா இப்போ தாராளமாக ஆரம்பிக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் இது எல்லாத்துக்குமான பேச்சுவார்த்தையை துவக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வாரம் முழுவதுமே தினமும் காலையில் சிவபெருமான் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். சண்டிகேஸ்வரர்னா எல்லாரும் போயிட்டு அங்கே போய் கை தட்டுவாங்க. இப்படி என்னமோ வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்ற மாதிரி இப்படிம்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அங்கே போயிட்டு அந்த சண்டிகேஸ்வரர் சன்னிதியில் போயிட்டு, நான் எதையும் எடுத்துகிட்டு போகல, கோயிலேருந்து எடுத்துகிட்டு போகல, சிவன் சொத்து கொள்ளநாசம் எதுவும் எடுத்துன்னு போகலங்கிறனால இப்படி இப்படி தேய்ச்சி விட்டுட்டு போனோம். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய கணக்கு அங்கே ஏறிக்கிட்டே போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கணக்கு குறைந்து பாசிட்டிவ் கணக்கு அதிகரிக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஜூன் 4ஆம் தேதி காலை 7 மணி வரைக்கும். அதனால் கொஞ்சம் இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி பொறுமை காப்பது அவசியம். அதாவது செவ்வாய் புதன் பொறுமையாக இருக்கணும். வியாழக்கிழமை அப்படியே ஒரு பவர்ஃபுல்லாக எழுந்திருப்பீங்க பாருங்கள். என்ன காரணம்னா, குரு பார்வையில் சந்திரன் வந்துடுவார். உங்களுக்கு சந்திரன் 3ஆம் வீட்டு அதிபதி, அஷ்டமாதிபதி குரு உச்சமடைகிறாரே, எதிரிகள் பலம் பெறுவார்களான்னு கேட்டால் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், குரு 3ஆம் இடத்துல மறையிறது விசேஷம் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய குடும்பத்தில் சில மாற்றங்களை உணரக்கூடிய நேரம் வரும். இந்த மாற்றங்கள் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் புதிய நட்புகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய நட்புகள் மூலமாக
கடன் உதவிகள், பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் கேட்டிருப்பீங்க, யாருமே கொடுக்கல, இப்போ தேடி வரும் உங்களுக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். காதல் விஷயத்தில், திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால் உங்களுக்கு வீட்டில் அவங்க காதலை சொல்லி நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவுபூர்வமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்க இத்தனை நாளாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, இனிமேல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ கூட பிறந்தவங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இதில் சந்திரன் தன்னுடைய பயணத்தில் வந்து உங்கள் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. இது எல்லாமே தேய்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் எங்களுக்கு சங்கடமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பொதுவாக சந்திரன் வந்து தான் இருக்கிற இடத்த வச்சு சங்கடத்தை கொடுப்பாரு. இப்போ அலைச்சல் இருக்கும், ஆனால் கெடுதல் தராது. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது குரு பார்வையில் இருப்பார். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் வர்றதுனால நன்மைகள் ஏற்படும். 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பார்வை இருக்காது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 10ல் சனி வந்தாலும் சரி, குரு வந்தாலும் சரி, நான் மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு 10ல் சந்திரன் வந்தார்னா வெற்றியை தருவார். இந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது குருவும் சேர்ந்து. ஸோ அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா சந்திரன் குரு சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்கிறனால வார்த்தையை கொடுத்துட்டு சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறீங்கன்னா தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீரியட். வீட்டில் இருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஆனால் ஆஃபீஸில் தேவையில்லாமல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்திலையும் சரி, உறவுகளையும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் இருந்ததுன்னா இப்போ அவப்பெயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஸோ மொத்தத்தில் உங்கள் கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுடன் தொடர்பு, நட்பு ஏற்படுத்திக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரபேஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். சரபேஸ்வரரை தினமும் வணங்கி வாருங்கள். அப்படி சரபேஸ்வரர் பக்கத்தில் கோயில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். லக்ஷ்மி நரசிம்மருக்கு உண்டான மந்திரங்களையோ இல்லது கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு உண்டான பிரார்த்தனைகளையோ செய்து வாருங்கள். தடைகள் விலகும், வெற்றிகள் நிதர்சனமாகும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் வரார். ஆனால் அந்த நாட்களில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பார். கெஜகேசரி யோகம். ஸோ உங்கள் வார்த்தை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரி கூட உங்கள் பேச்சை கேட்டு நம்பி கொடுப்பான். சந்திராஷ்டமத்தில் பொதுவாக பிரச்சனையை உருவாக்குவார். ஆனால் உங்களுக்கு பிரச்சனையே சாதகமாக மாறும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் இருந்து வந்த எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய பேச்சு சாதுரியம்தான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இப்போ யார் பேசினாலும் சரி, அவங்க பேச்சு அப்படியே வச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம். மயக்கிடுவாங்க நம்மளை. அந்தளவுக்கு ஒரு பேச்சாற்றல் இருக்கும். ஆனால் அதில் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கதை விடுவாங்க. ஆனால் அது கேட்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என்னமோ இவங்களே அப்படியே நமக்காகவே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வார்த்தைகளுக்கு அங்கீகாரமும் மதிப்பும் பலமும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் உறவுகள் வகையில் இருந்த பகைமை உணர்வு விலகும் சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மனசால் பிரிந்த குடும்பம், உடலால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தை சனி பார்த்துட்டு இருக்கிறனால கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா 2025லேருந்தே உங்கள் பண வருமானம் வருது. ஆனால் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. 1 லட்ச ரூபா வருதுன்னா 1,4 லட்ச ரூபா செலவாயிட்டு இருக்கு. கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க. இதில் 10ஆவதுக்கு நிறைய கடனும் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா ஜென்ம குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இத்தனை நாளாக வருமானமே இல்லாமல் கடன் வாங்கியிருப்பீங்க. இப்போ வருமானமும் வரும், கடனும் வரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், உங்களுக்கு பதவியின் மூலமாக வருமானம் வரத்துக்கான யோகம் இருக்குது. நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட், அதாவது கிரிப்டோ கரன்சி, இல்லாட்டி லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட், இல்லாட்டி ஷேர் ட்ரேடிங் கன்சல்டன்ட், இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னா இதில் அட்வைஸ் பண்ணுறதை விட அது மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. நீங்கள் மேலே படிப்புக்கான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லோனெல்லாம் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சில சமயம் கடன் ஜாஸ்தி வாங்குவீங்க, சில சமயம் வாங்கின கடனை வச்சு கடன் அடைப்பீங்க. ஸோ மொத்தத்தில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சில பேர் பார்த்திங்கன்னா கடனை ஃபுல்லாக அடைக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் அடைச்சா தப்பு கிடையாது. அப்படி அடைக்க முடியாட்டினா கூட வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும், அதனால் ஆதாயம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வார்த்தைகளால் பண வருமானம் ஏற்படும். கலெக்ஷன் பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சொல்லுங்கள். கூடவே முடிஞ்சதுன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவை சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரக்கடைசியில், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஸோ அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய முயற்சியை கான்சன்ட்ரேட் பண்ணி சேனலைஸ் பண்ணிங்கன்னா பல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நன்மைகளை ஏற்படுத்தும். நட்புகள் ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நான் கடன் வாங்கி வீடு வாங்கணும், இல்லை கடன் வாங்கி வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் இப்போ பண்ணலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்படுத்தின மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி வேலை விஷயமாக பிரிஞ்சிருந்தால் தப்பு இல்லை, ஆனால் மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேருவதற்கான நேரம். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி நீங்களே போய் பேசுவீங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம் இது. தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட கவலைகள் விலகும். தந்தைக்கு நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கு, இப்போ அதெல்லாம் மாறும். உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வருவீங்க இல்லையா? அந்த லாபத்தை எப்படி உருவாக்குறதுங்கிற அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படும். அதுக்கு சில நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் முதல் 2 நாள், அதாவது 31/1 அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கார். ஆனால் நீச்சமாக இருந்தாலும் சூரியனுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு விதமான மனத்தடுமாற்றம் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மனத்தடுமாற்றம் இருக்கக்கூடிய அந்த 31/1 அந்த நாட்கள் எடுக்காதீங்க. அந்த நாட்கள் எடுத்தீங்கன்னா என்னதான் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால மனசு ஒரு நிலையாக இருக்காது. இந்த சினிமாலெலாம் சொல்லுவாங்க, பௌர்ணமி வரப்போகுது, அலை அடிக்க போகுது, பௌர்ணமி வரப்போகுது, மென்டலாக சுற்றுவான், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உடனே மென்டலான்னு கேட்காதீங்க. மனசு ஒரு நிலையாக இருக்காது, ஆசிலேஷன் ஜாஸ்தி இருக்குது. அந்த ஆசிலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கான அட்வைஸே அவ்வளோதான். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பல வெற்றிகளை குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய இடத்துக்கு குடி போகிறதுக்கான நேரம் இது. சொந்த வீட்டுக்கு குடி போகலாம், இல்லை ஹாஸ்டலுக்கு குடி போகலாம், இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ஃபேமிலியோடு போய் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை திருமணமாகாமல் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு புதிய உறவும் பழைய உறவோடு இணைவதும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படும். தசமஸ்தானத்தில் செவ்வாய் உக்காந்துருக்கார், தசமஸ்தானாதிபதி. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், அவசரப்படுறீங்க. அந்த அவசரத்தை குறைச்சிக்கோங்க. அவசரப்படுறதுனால சில தடுமாற்றம் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால, பூமிகாரகன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகளுக்காக கடன் உதவிகள் கிடைக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான் வழிபாடுன்னா எந்த முருகன்? அது நிறைய முருகன் இருக்காரு அப்படின்னு கேட்கலாம்.
ஒன்றா பழனி முருகன் இல்லாட்டி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மனசில் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. இந்த வாரத்தில் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ண போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அலைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் குழந்தைகளின் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வருமானம் ஜாஸ்தியாகும். உங்கள் பையனோ பொண்ணோ வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா இப்போ உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய ரெஃபரன்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது எனக்கு நண்பர் ஒருத்தர் வந்தார். அவரோட பையன் அவர் சிம்ம ராசி, அவரோட பையன் மேஷ ராசி. அவருக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். ஒரு இடத்துல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் சொன்னேன், கிடச்சிடுது. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பெரிய மனிதர்களின் ரெஃபரன்ஸ் கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் தீருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அதில் இன்னொரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு சில பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது என்ன பிரிவுங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் பிடிவாதம் இருந்தீங்கன்னா சங்கடம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களை அவமரியாதையாக இருக்குது, அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது குடும்பத்தாருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அதிருப்தி ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால் நீங்கள் எதை முயற்சி எடுத்தாலும் அவங்க அண்ணனோ தம்பியோ அதிருப்தி அடைவாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிங்கன்னா அந்த உதவி செய்கிறதுல அவங்களுக்கு தாமதம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு லாபம் இருந்ததுன்னா, இத்தனை நாளாக லாபம் இருந்தது, இப்போது லாபத்தை விட தொழில் வளர்ச்சிக்கான நேரம் இது. லாபம் ஜாஸ்தி இருக்கும், தொழில் வளர்ச்சியும் இருக்கும். அதுக்கான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய வீட்டு ஆசை, சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஆசை முடிவடையக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் தடுமாற்றங்கள் விலகும். உடம்பில் வியாதி இருந்தது, தலையில் வியாதி, கழுத்தில் வியாதி, கண்ணில் வியாதினா எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே குறையும். ஸோ வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள், அதாவது வேலை செய்கிற இடத்துல ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். சூரியன் அந்த இடத்துக்கு வந்துட்டார், சனி பார்வையில் மேல் அதிகாரிகள் கூட சண்டை, அதே மாதிரி பெற்றோர் கூடயும் சண்டை இருந்தது. இப்போ அதெல்லாம் குறையறதுக்கான நேரம். ஆனால் உடனே குறையாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் தங்களுடைய தந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் மலை மீது இருக்கும் முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் விலகி நிம்மதி ஏற்படும். கன்னி ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். 3, 4, 5, 6 இந்த இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சில அலைச்சலை கொடுக்கும், கடன் சார்ந்த அலைச்சல். ஆனால் எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அதே சமயம் எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலையே இல்லை அப்படின்னா கூட வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 2 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், வேலை ரீதியாக இடமாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இந்த சனி பார்வையில் சூரியன் இந்த மாதம் இருக்குது, இந்த வாரம் இருக்கிறதுனால தந்தை விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் வார்த்தையை விடுவீங்க, கையில் கிடைக்கிற பொருள் எடுத்து அடிப்பீங்க. அதெல்லாம் கவனமாக இருங்க. அப்பாக்கிட்டே எப்படின்னா அப்போ மற்றவங்ககிட்டலாம் தந்தை வழி உறவுகள் யாராவது இருந்தாங்கன்னா, ஸோ தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களே உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாது, அப்படி கோவப்படுவீங்க.
ஸோ உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விவகாரங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கேட்குற பணம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சம்பளம் வேலைக்கு போகிறீங்கல்ல, அந்த வேலை பண்ணுற இடத்துல 1ஆந்தேதி சம்பளம் போடல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 31ஆந்தேதி சம்பளம் போட்டுருவோம் அப்படிம்பாங்க. நாங்கள் 1ஆந்தேதி சம்பளம் போடல சார், சம்பளம் வரலைன்னா உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு. நாங்கள் கேட்டதான் நீங்கள் கேட்டதான் நாங்கள் கொடுக்கணுமா, நாங்கள் அதை எத்தனை நாள் கொடுத்துருக்கோம், இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது, மொடை இருக்குது, அதனால் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்களான்னு உங்களே சண்டை போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னா உடனே எகிறிடுவீங்க. அந்த எகிரி பேசுறது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அது மூத்த சகோதரர்கள்னால் அண்ணன், அக்கா, அண்ணி, அக்கா வீட்டுக்கார், இந்த மாதிரி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள், படிக்கின்ற பெண்களாகட்டும், இல்லை வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் பெண்களாகட்டும், நட்புகள் ரீதியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க. உங்களுடைய பர்சனல் ரகசியத்தை கூட சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன தான் க்ளோஸாக இருக்கட்டும், உங்கள் ரகசியம் உங்களுக்கு, அது உங்கள்கிட்ட மட்டும் இருந்தால் தான் ரகசியம். ரெண்டாவது ஆள்கிட்ட போச்சுன்னா அது ரகசியம் கிடையாது. அதனால் ரகசியம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கவர்மெண்ட் சம்மந்தமாக, கவர்மெண்ட் அஃபீஷியல் சம்மந்தமாக ஏதாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளாக இருந்தீங்கன்னா, கலைத்துறை, சினிமா துறை, இல்லை மீடியாவில் இருக்கீங்க, இல்லை ரிப்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ அவங்கள பற்றின உண்மைத்தன்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள அப்படியே தட்டி விட்டுட்டு நீங்கள் மேலே வரத்துக்கான வழியை பாருங்கள். உங்களுடைய திறமைகள் வெளி உலகுக்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பெருமாள் வழிபாடு, நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வும் செல்வாக்கு உயர்வும் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தா பிரச்சனை இல்லை. என்ன சார் எப்போ பாரு இதான் சொல்கிறீங்கன்னா, ஆமாம், 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்தார், அதனால் பிரச்சனை. இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 7ல் உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சஸ்தானத்தில் தன் பயணத்தை தூக்குறார். ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸில் ஒரு பதட்டமான காரியத்தை பண்ணுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பேனாவையோ இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் பாக்ஸையோ ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஆஃபீஸ் பொருளை எடுத்துகிட்டு போகிறது தப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன அல்பத்தனமான காரியத்தை பண்ணுவீங்க. அல்பத்தனமான வார்த்தைக்கு பொய் சொல்லுவீங்க, அல்பத்தனமான விஷயத்துக்கு பொய் சொல்லுவீங்க. இதெல்லாம் இந்த வார ஆரம்பத்திலேயே, அதாவது மே 31 ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை, அந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் பண விஷயம் பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய பணத்துக்காக நீங்கள் அலைவீங்க. அது இதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இந்த கம்பேரிசன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதே சமயம் அது சந்தோஷத்தை குறைக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஏற்கனவே இருக்கிற கம்பெனிலேயே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே நடக்கிறதுக்கான நேரம் இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் கூட அந்த நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை. 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில். ஸோ உங்களுக்கு அலுவலக ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். ஸோ ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்,
பதவி உயர்வு, பொறுப்புகள் கூடுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலை பண்ணுறீங்க, ஆனால் வருமானம் பத்தலை. இதுக்கு என்ன சார் பண்ணுறது? இனிமேல் வேலையும் பண்ணுவீங்க, வருமானமும் ஜாஸ்தியாகும். இன்ஃபேக்ட் வேலை குறையும். நீங்கள் ஒரு மேனேஜரல் ஆக்டிவிட்டி உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்கள வேலை வாங்குவீங்க. அதே மாதிரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. ஸோ இந்த வாரத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துக்கு குரு வரார். அதனால் நீங்கள் ஈசன் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா தினமும் வீட்டில் சிவபுராணம் படிங்க, இல்லாட்டி சிவனை வழிபடுங்கள், ஸ்ரீருத்ர பாராயணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விதத்தில் கிடைக்க வேண்டிய விஷயம் தாமதமாக கிடைக்கும், இல்லாட்டி கம்மியாக கிடைக்கும். 10 ரூபா வர வேண்டியது 1 ரூபா தான் வரும். என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான நேரம். உங்கள் மனசுலையும் உடம்புலையும் பழைய பாதிப்புகள் விலகும். சில பேர் பார்த்திங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த பையனோ பொண்ணோ லவ்வை ஏமாற்றிட்டு போயிருக்கும், வேறு பொய் சொல்லியிருக்கும். ஸோ லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இவங்களால் வெளியில் வர முடியல. இந்த விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க, நான் மட்டும்தானா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதுன்ட்டு. ஆனால் இத்தனை நாளாக அந்த காதல் விஷயமோ, இவங்க ஏமாந்து போன விஷயத்திலோ, காதல் விஷயத்திலோ ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது மாற்றங்கள் வரும். ஸோ யாரால் ஏமாற்றம் நடந்ததோ அவர்களாலேயே ஒரு படிப்பினை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், உங்களுடைய மாமனாருடைய அப்பா, இவங்க எல்லாருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட இத்தனை நாளாக வெற்றி கிடைக்காமல் இருந்தது உங்களுக்கு. இப்போ நீங்கள் எடுத்த காரியத்தில், குறிப்பாக உங்கள் பிஸ்னஸில் நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார், நான் பிஸ்னஸை விட்டே வெளியில் வந்துட்டேன் சார், நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார், அந்த பிஸ்னஸை நீங்கள் திருப்பி துவக்குவீங்க. உங்களுக்கு சுய தொழில் மீண்டும் துவங்கும் சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் துவங்கும் சூழ்நிலை ஏற்படும். அறிவு சார்ந்த வியாபாரம், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வியாபாரம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, அப்படியே கை கட்டி நிற்பாங்க. மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி நிற்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது எப்படி தான் இருக்கும்? அதிகாரமாக இருக்கும். நான் சொல்கிறத நீ கேளு, என்னமோ மிரட்டல் உருட்டலாக இருக்கும். ஆனால் அதையும் ரசித்து கேட்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு சக பணியாளர்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் சக பணியாளர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், இல்லை இந்த கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான நேரம் இது. விமோச்சனம்னா எப்படிப்பட்ட விமோச்சனம்? அவங்களுக்கு இத்தனை நாளாக மருத்துவத்தினால் முடியாத விஷயம் இப்போ சாதாரண ஒரு டாக்டர் என்ன சொல்லுவார், நம்ம இதை போட்டு பார்க்கலாம், இந்த இன்ஜெக்ஷனை போட்டு பார்க்கலாம், டக்குன்னு உடனே கேட்டுரும். ஸோ உடனே உங்களுக்கு அவங்க ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ டக்குன்னு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரே மாதத்தில் அவங்க பழைய நிலைமைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பார்க்கறதுனால குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைங்க, உங்கள் பையனோ பொண்ணோ படிக்க மாட்டேங்கிறான், பையனோ பொண்ணோ நட்பு ரீதியாக சில சங்கடத்தில் இருக்கான், இதெல்லாம் மாறும். என்னன்னே தெரியல சார், என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டான், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் சார், நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு சார், ஆனால் ஏதோ என்கிட்ட ஒப்பிக்கிறேன், அங்கே போய் எழுத மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, எல்லாம் மாறும். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை, அந்த சோம்பல் தன்மை விலகும். சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். உங்களுக்கான பரிகாரம், விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான் வழிபாடு செய்வது நல்லது. விநாயகர் அகவல் படியுங்கள். விநாயகர்
கணபதி அதர்வ சீர்ஷம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம், யூடியூப்பில் இருக்குது. அதை வீட்டில் டெய்லி கேளுங்க. ஏன்னா இந்த விநாயகருக்கு உண்டான மந்திரத்தை கேட்டிங்கன்னா, அது அந்த கணபதி அதர்வ சீர்ஷ மந்திரங்கிறது வந்து வேத மந்திரம். அதை கேட்டிங்கன்னா அப்படியே உடம்புல அப்படியே என்ன சொல்கிறது, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு யோகமான பலன்களை அந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ கணபதி வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் குரு உச்சமடைகிறார் இந்த திங்கட்கிழமை அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கி. இதில் சந்திரன் வந்து ஒரு ராசிக்குள்ளே வரார். விரயஸ்தானத்துலேருந்து அஷ்டமாதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றது உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். ஏன் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறார். இதில் குரு அங்கே போகும்போதே 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம். இதுவே ஒரு பெரிய யோகம். ஆக்சுவலாக சஷ்டாஷ்டகம், ஆனால் பரிவர்த்தனா யோகம். அதனால் பண பரிவர்த்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டில் அப்படியே போக வர கல்யாணம் தான். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பொன் பிறந்த வீட்டில் போக வர கல்யாணம்ண்டு. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண யோகம் வந்து விட்டது. ஏன் உங்களுக்கே, நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கே வந்துடுது. உங்களுக்கு கல்யாணம் இருந்தால் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாண யோகம் வந்துடுது. உங்கள் தம்பி தங்கைகளுக்கான திருமண யோகமும் உங்கள் கையால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல அசதி, ஏகப்பட்ட அசதி இருந்தது, வியாதி இருந்தது, அந்த வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக லீகல் பேட்டில் இருந்ததுன்னா அந்த லீகல் பேட்டிலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அது உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் உங்களுடைய சொல்லாடல்கள் வெற்றியை தரும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் குடும்பத்தில் நீங்கள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருப்பு இல்லாமல் கல்யாணமா அப்படின்ட்டு. ஒரு கல்யாணத்தில் பருப்பு இல்லை அப்படின்னா அந்த கல்யாணமே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் இல்லாமல் உங்கள் வீட்டில், உங்கள் மூத்த சகோதரர்கள் வீட்டில் எந்த விதமான ஃபங்க்ஷனும் நடக்காது. அவங்க வீட்டில் அவங்க பையனுக்கு கல்யாணமாக நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணமாக நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அவங்க வீட்டில் கிரகப்பிரவேசமாக நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் உங்கள் மூத்த சகோதரர்கள் வீட்டில் எந்த நல்லதும் நடக்காது. அது நல்லதோ கெட்டதோ அவங்கள கூப்பிடு, தனுசு ராசிக்காரங்களை கூப்பிடு. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. எதிரிகளிடமிருந்து பண வருமானம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இப்போ எப்போவோ வாங்கி போட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி போட்டிருப்பீங்க. அது கடன் இப்போ வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பீங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் நீங்கள் ஒன்று வாங்கியிருக்க மாட்டீங்க, ஒரு 10,000 ஷேர் வாங்கியிருப்பீங்க. 10,000 × 1000 கோடிக்கணக்கில் பணம் வரும். ஸோ வருமானம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 6 முதல் 9ஆம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் குடும்ப சந்தோஷம், நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகப்பெருமான்னா எந்த முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். இல்லையா, எந்த கோயிலில் முருகன் இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் முருகன் சன்னதி இருந்தால் போயிடுங்க. அதுவும் தனியாக நிற்கணும். இந்த தம்பதியாக இருக்கக்கூடாது. தனியாக நிற்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி அல்லது திருச்செந்தூர் முருகன், அந்த மாதிரி தனியாக நிற்கக்கூடிய, எல்லா பழனி முருகன், தனியாக நிற்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கள். வெற்றிகள் நிரந்தரமாகும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வைஸ் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை. லாபஸ்தானத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மருத்துவ செலவு இருக்குது, ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அவங்களுக்கு அதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து உடனே சரியாயிடும்.
அதே சமயம் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சில மருத்துவ ரீதியான செலவுகளோ, கடன் சார்ந்த செலவுகளோ, வாழ்க்கை துணை சார்ந்த மனக்கவலைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியின் பார்வையில் சந்திரன் ராசிநாதனும் சனி களத்திரஸ்தானாதிபதியும் பார்வையில் வராங்க. சனி உங்கள் ராசிநாதன், களத்திரஸ்தானாதிபதி சந்திரன், அவருடைய சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. மனக்குழப்பம் ஏற்படும். கணவன் மனைவி இது சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப்லேயும் இது ஒரு பிரச்சனை வரும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும். அதனால் கொஞ்சம் பொறுமை ஆப்பது அவசியம். அந்த நாட்களில் உங்கள் பார்ட்னர்ஸ் யாராவது வெளியில் போகிறேன், பிஸ்னஸை விட்டு வெளியில் போகிறேன்னா நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்கன்னா அந்த நாட்களில் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி செலவு பண்ணாதீங்க. சேல்ரி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி ராசியில் சந்திரன் குரு பார்வையில், அன்னைக்கு உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களே பேருதவியாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண பந்தத்தில் இணையறதுக்கான வாய்ப்பு வருது. இதில் நல்ல நண்பர்கள் அமைவார்கள்னு சொன்னேன். நல்ல நண்பர்கள் இதில் பிஸ்னஸில் மட்டுமா, வாழ்க்கையிலையும் தான். புதுசாக சில பேர் வருவாங்க, அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்துட்டு போகிற பீரியட் வந்து ரொம்ப அப்படியே மனசுக்கு இதமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்குற மாதிரி அவங்க வருவாங்க, சொல்லுவாங்க, நமக்கு நல்லது பண்ணுவாங்க, இறங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே தேடினாலும் கிடைக்காது. சில பேர் இருக்காங்க, அவங்க ஏண்டா வந்தாங்கங்கிற லெவலுக்கு அவங்க பண்ணிட்டு போவாங்க. அந்த நபர்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைப்போம், அவன் தான் திருப்பி திருப்பி வந்துட்டு போவான். அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய கர்ம வினை. நம்ம போன ஜென்மத்தில் அவனுக்கு விட்ட கடன் இப்போ அவன் திருப்பி வந்து வாங்கிட்டு போகிறான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை நம்பி தான் பணம் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சு தான் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் யாருக்கிட்ட பணம் வாங்கணுமோ அவங்ககிட்ட வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பதில் சொல்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக மகர ராசி நண்பர்கள், அதுவும் பெண்களாக இருந்தால் குழந்தைகள் விஷயத்தில் எதிரும் புதிருமாக செயல்படுவீங்க. உங்கள் பையனோ பொண்ணோ உங்களுக்கு டெட் அகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஜென்மாந்திர பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கூட பிறந்தவங்களுக்கும் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது, உங்களுடைய முன்னோர் சொத்துக்களை பிரித்து கொடுன்னு கேட்குறது, இதெல்லாம் இப்போ பேசாதீங்க. பேசினா ஜென்மாந்திர பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 2 இருக்குது. ஒன்று, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, சூரிய வழிபாடு பண்ணணும். 2வது, முன்னோர் வழிபாடு பண்ணணும். உங்கள் முன்னோர்கள் இந்த வாரத்தில் யாருக்காவது திதி வந்ததுன்னா அந்த திதியை கொடுங்க. அவங்களுக்கு திதியை மறக்காமல் கொடுங்க. அப்படி இல்லை, இந்த வாரத்தில் சார் இந்த மாதம் எங்களுக்கு திதி, எங்கள் அப்பாக்கோ எங்கள் தாத்தாக்கோ திதி வராது, எங்களுக்கு திதி பண்ணுற பழக்கமே இல்லை அப்படின்னா, இந்த வாரத்தில் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு வயசானவருக்கு, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரோ இல்லை உங்கள் குருமாரோ யாரோ ஒருத்தருக்கு உங்கள் கையால் அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க. இதை வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் உங்களை விட்டு அகலும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறார். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சினால் வந்த அவப்பெயர் விலகும். உறவுகளுக்குள் பகைமை உணர்வு இருந்தது, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் பேசுகிறது அப்படியே மெச்சூர்டாக பேசுவீங்க. இத்தனை நாளாக அப்படியே ராவாக பேசுவீங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவீங்க. நீ முட்டாள், உனக்கு அறிவில்லை, இப்படி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போது நீ நல்ல புத்திசாலியாக இருக்கப்பா, ஆனால் இன்னும் நல்ல புத்திசாலியாக ஆக்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். அதாவது அவன் முட்டாளுங்கிறதே அவனுக்கு புரிய வைக்காத மாதிரி இருக்கும், ஆனால் அவனை முட்டாள்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் மெச்சூரிட்டி வரும். உங்களுடைய பேச்சில் ஒரு மெச்சூரிட்டி வரத்துக்கான நேரம். அதே சமயம் எதிரிகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. எதிரிகள் உங்களை பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் நீங்கள் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்குள்ளார கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்துல குரு போயிட்டார், உச்சமாயிட்டார்.
உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே. உங்கள் கூட பிறந்த அண்ணன் அக்கா இருக்காங்களே, அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் வேறு வழி இல்லை, அவங்கக்கிட்ட அவங்கள விட்டும் கொடுக்க முடியாது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய 6 முதல் 9ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அந்த நாட்களில் என்ன நன்மை ஏற்படும்? நீங்கள் எல்லாரையும் சண்டை போட்ட ஆள்கிட்டெல்லாம் போயிட்டு மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் பேசுகிற விதம் இருக்குது, நிதானமாக பேசணும். தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்கள் பேச்சின் மூலமாக பிராபல்யம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிராபல்யம்னா ஃபேமஸ். நீங்கள் ஆன்லைனில் பேசக்கூடிய நபராக இருந்துக்கீங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை இல்லை, இப்போ உங்கள் மரியாதை அப்படி இரட்டிப்பாகும். பெருமதிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வாரம். என்ன அஃபீஷியலாக உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும், அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சில புதிய மாற்றங்கள் ஏற்படும். உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் இருக்கிற அசதி விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. கூடவே ஆஞ்சநேயரையும், காத்தால குரு தட்சிணாமூர்த்தி, சாயந்தரம் ஆஞ்சநேயர், இதை ரெண்டையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய சகாப்தம் உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் முதல் 12ஆம் இடம் வரை சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிட்டார். இதுவே ஒரு பெரிய விஷயம். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. பாக்யாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சு சம்பந்தமான தொழில் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அது சொல்லலை. வார்த்தைக்கு வாய்க்கு பயப்படுவியோ இல்லை வேறு எதுக்கும் பயப்படுவியோன்னு. உங்கள் வார்த்தை அந்தளவுக்கு ரணகலமாக இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு உங்கள் ஜாதக ரீதியாக வீக்காக இருந்ததுன்னா சிலருக்கு மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன், அதாவது இடுப்பு பகுதியில் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால 90% இருக்காது. அந்த 10% உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றல் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு பதவி தேடி வரும் நாட்கள் இந்த வாரத்தில் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க சார், எனக்கு வேலையே கிடைக்கல சார், இப்போ வரும் ஜாயினிங் லெட்டர் வரும். இந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார ஒரு ஃபோன் கால் வரும். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஜாயின் இமீடியட்லி வித் இமீடியட் எஃபெக்ட். நாளைக்கு காத்தால வந்துடுங்க. எங்கே இருக்குது ஆஃபீஸு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் இருப்பீங்க. ஆஃபீஸ் எங்கே இருக்கும்? பூனேயில் இருக்கும். எப்படி ஓடுறது? ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடு. நீ நடந்து போ, ஓடிப்போ, பறந்து போ. எனக்கு நீங்கள் நாளைக்கு காத்தால ஜாயின் ஆகணும். 5ஆம் தேதி காத்தால ஜாயின் ஆகணும். அது எப்படி வருவியோன்னு தெரியாது. ஆனால் 3ஆம் தேதி ரைட்டு இல்லை 4ஆம் தேதி காத்தாலே சொல்லுவாங்க. அடித்து பிடிச்சி ஓடுவீங்க. ட்ரெயின் கிடைக்காது, டிக்கெட் கிடையாது, ட்ரெயின் ரூஃபில் கூட உட்காந்து போவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நேரம் அவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. பரபரன்னு இருக்கீங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பதவிகள் தேடி வரும். அதுவும் பேங்க்கில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நடக்கிறதே ஒரு விசித்திரமாக இருக்கும். 1ஆம் தேதி அன்றைக்கி சொல்லுவாங்க, இல்லை 31ஆம் தேதி அன்றைக்கி சொல்லுவாங்க, இங்கே இந்த பிரான்ச்சில் ரிலீவ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே அக்கௌண்டண்ட்டாக இருப்பீங்க, இங்கே ரிலீவ் பண்ணுறோம், நாளைக்கு காத்தால பெங்களூர் வந்துடுங்க. ஏன்டா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க வேணாம், வீட்டில் சொல்ல வேணாமா, நான் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பேற்பட்ட விசித்திரமான உலகம் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நேரம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்த ரிஸ்க் எடுத்துடாதீங்க. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பரிகாரம் பண்ணணும்.
காலை வேளையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கள். சாயந்தர வேளையில் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லி வாருங்கள். முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்கிறதுனால, ஸ்கந்தகுரு கவச்சத்தை சொல்கிறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற பயம் விலகும், மன தைரியம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.